அல்லாஹ் கேட்பானே, உனக்கு வசதி இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, ஏன் நீ செய்யல? நம்ம நினைக்க கூடாது, நம்ம செய்யாட்டி நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. உங்களுக்கு சக்தி இருந்து வசதி இருந்தால் நீங்க தான் செய்யணும். அப்ப அந்த கடமையை நீங்கள் எப்ப அடைகிறீங்களோ அப்ப செய்வதற்கு ஆசைப்பட்டு முயற்சி எடுங்க. பிறகு செய்வோம் என்று மற்ற விஷயங்களுக்கு தள்ளி போடுவதை போன்று இந்த வணக்கத்தை செய்வதற்கு நீங்கள் தள்ளி போடக்கூடாது. உம்ராவா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும், இந்த குர்பானியாக இருந்தாலும் மக்களிடத்திலே பேர் வாங்கணும், மக்கள் நம்மை போல வேண்டும், மக்களிடத்திலே நாங்க கௌரவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அமல்களை செய்து அந்த அமல்களை நாசமாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். விளம்பரத்துக்காக செய்கிறார்கள். விளம்பரம் என்று சொன்னா என்ன? மக்கள் நம்மள ஹாஜி என்று சொல்லணும், நம்மள அல் ஹாஜ் என்று சொல்லணும். இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்புகள் ஒன்றுதான் என்னது? என்னுடைய 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த அரஃபா நோன்பு. அதையும் கண்டிப்பாக விடுப்பதற்கு நாங்கள் ஆசை வைத்து அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு நோன்பு பிடித்து 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அந்த நோன்புல தான் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கோர் அருக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறைவேற்றும் என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதமும் நாம் செய்ய வேண்டிய அமல்களும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இன்றைய உரையிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்த அல்லாஹி இஸ்னா அஸ்ன ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹு தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்த நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா புனிதமாக்கிய அந்த 4 மாதங்கள் துல்காய்தா மாதம், துல்ஹஜ் மாதம், அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், அதுக்கு பிறகு வரக்கூடிய இடையில ரஜப் மாதம். இந்த 4 மாதமும் அல்லாஹு தஆலா புனிதமாக்கியிருக்கிறான். அந்த புனிதத்தை பேண வேண்டிய கடமை, அந்த புனிதத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் அல்லாஹு தஆலா அதை ஒரு மகத்துவமாக வைத்திருக்கிறான். வமை யுஅல்லிம் ஹுருமாத்தில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அந்த புனிதங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கான கூலி அவனுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனம் சூரத் தௌபாவில் நம்ம பார்க்க முடியும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு என்று தனியாக ஒரு புனிதத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னால், அந்த துல்ஹஜ் மாதத்தில் மிக முக்கியமான சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே அதுல புனிதம் மட்டும் இல்லாமல் பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு மாதம். இந்த புனிதம் எந்த அளவுக்கு புனிதம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிற பொழுது சொன்னார்கள், இந்த நகரமும் இந்த துல்ஹஜ் 10வது நாளும் இந்த துல்ஹஜ் மாதமும் உங்களிடத்தில் எவ்வளவு புனிதமானதோ அது போன்றுதான் உங்களுக்கு இன்னொரு மனிதனுடைய உயிர், செல்வம், மானம் புனிதமானது. ஒருவருடைய புனிதத்துக்கு எதை நிகராக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னால், மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, அதுபோன்றுதான் அடுத்தவுடைய மானம், மரியாதை, அடுத்தவுடைய உயிர், அடுத்தவுடைய செல்வம் என்று அந்த புனிதத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்படியான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதலாவது 10 நாள் இருக்கிறது, அது மிக சிறப்புக்குரிய நாட்கள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும் மிக சிறப்புக்குரிய நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாஜில் ஐயாம். இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாள்ல நீங்க செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, நல் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது.
எந்த அளவுக்கு என்றால் மற்ற நாட்கள்ல நீங்கள் செய்கிற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு இந்த நாள்ல செய்கிற அமல்கள் மிக மிக விருப்பத்துக்குரியது, அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரியது என்று சொன்னாங்க. சொல்லும்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு, அட இந்த அளவுக்கு சிறப்புக்குரியதா, இந்த அளவுக்கு மகத்துவமானதா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்கிறோமே அதை விட சிறந்ததா என்று கேட்கின்றார்கள். ஆச்சரியமா சொல்லும் பொழுது கேட்கிறாங்க, இருக்கிற அமல்களையே சிறந்த அமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, அப்ப ஜிஹாத் செய்வதை விட சிறந்ததா என்று சொல்லும் பொழுது ஆம், ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது தான் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு இல்லா என்றாலும் ஒருவர் ஜிஹாத் செய்வதற்கு சென்று தன்னுடைய உயிரையும் தன்னுடைய செல்வத்தையும் அங்கே இழந்து விட்டு வருகிறார் சொன்னால் அவர்தான் உயர்ந்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த நாட்களில் செய்கிற அமல்கள் சிறப்புக்குரியது. அதாவது ஒருவர் ஜிஹாதுக்கு போகிறார், யுத்தம் செய்கிறார், அவர் உயிரை தியாகம் செய்யாமல், அவருடைய செல்வத்தை தியாகம் செய்யாமல் அவர் ஜிஹாதிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வருவார் என்று சொன்னால் அவரை விட சிறப்புக்குரியது இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ ஜிஹாதுக்கு போறதுதான் அமல்களை சிறந்தது. இருந்தாலும் ஒரு ஜிஹாதுக்கு சென்று அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால், செல்வத்தை இழந்து விட்டான்னு சொன்னால் அவர்தான் டாப் லெவல்ல உள்ளவர், அவர்தான் மிக முக்கியமானவர், சிறப்புக்குரியவர். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது மிக சிறப்புக்குரிய நாட்கள். சூரத்துல் ஃபஜ்ர் இல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர் இல்ல முதலாவது வசனத்துல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், இந்த ஃபஜ்ர் என்ற அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 10 இரவுகள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது, எதை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை தான் குறிக்கிறது என்பதை விளங்க முடியும். அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு நாளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் சிறப்புப்படுத்தி சொல்கிறான்னு சொன்னால் அந்த நாளை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த நாள் நம்மை அடைந்து விட்டால் அந்த நாளை வணக்க வழிபாடுகள் அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்பது எதற்காக? மறுமையில் வெற்றி பெற வேண்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டும். அப்ப சுவர்க்கம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? நல்ல மனிதர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல மனிதர்கள் செல்லக்கூடிய இடம் அந்த சுவர்க்கம் என்றால் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வகையில நம்முடைய அமல்களை நாங்கள் அதிகமாக செய்தோம் சொன்னால் கண்டிப்பா அந்த சுவர்க்கத்திலே நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களையும் நாங்கள் எப்படி நன்மையின்பால் அதை பயன்படுத்துவது என்றால், மற்ற நாட்கள்ல நாங்க எப்படி வணக்க வழிபாடுகள், தொழுகைகள், அதுபோன்று திக்ருகள், குர்ஆன் ஓதுறது, தான தர்மங்கள் செய்வது, நோன்பு பிடிப்பது என்றெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ அதை விட கூடுதலாக கவனம் எடுத்து அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு நாள், அதிகமாக நன்மை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று அதை மிஸ் பண்ணாமல் அதுல ஏராளமான நன்மைகளை செய்வதற்கு அந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாளை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் உண்மையிலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு மனிதனாக நாங்கள் வாழ முடியும். அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம், அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கிய ஹஜ் என்ற அந்த கிரியை, அந்த வணக்கம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் நடைபெறுகிறது. துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ஜுக்கு செல்வது என்று சொன்னாலே அது சர்வசாதாரணமாக எல்லாராலும் முடியாது. உடல் ஆரோக்கியம் வேண்டும், பொருளாதாரம் தேவை. அப்படி இருந்து அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலே அந்த ஹஜ் என்ற அந்த கிரியை செய்வதற்கு நாங்கள் கண்டிப்பாக உள்ளத்திலே ஒரு ஆசை வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், நமக்கு எங்கப்பா அது நடக்க போகுது, நமக்கு அது சாத்தியம் இருக்கு, செல்வந்தர்கள் வசதி உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், நான் எங்களை போன்ற சாதாரண பாமரனுக்கு அது கடமையாக்கப்படல, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, அல்லாஹ் அதை குறித்து எங்க இடத்துல விசாரிக்க போனதும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்வதற்கு ஆசை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் வாழ்நாளில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், இதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், இதுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். சும்மா கஷ்டப்படாமல் ஒரு நாளும் ஒரு விஷயத்தை செஞ்சுவிட முடியாது. உலகத்திலே ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று சொன்னால்
எங்களால முடியுமா, சாத்தியமா என்று நினைப்போமா? நினைக்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, நம்முடைய எதிர்காலத்துக்காக வேண்டி எப்படியாவது முயற்சி செய்து அந்த விஷயத்தை சாதிக்க பார்க்கிறோம். அது போன்றுதான் ஹஜ் என்று சொன்னாலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இல்லை. அதுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டா கண்டிப்பாக செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த நன்மையை அடைவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த ஹஜ் என்ற வணக்கத்துக்கு நன்மை என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர அதற்கு கூலி இல்லை, சொர்க்கம் தான் நிச்சயம். இன்னும் சொல்ல போனால் யாரு இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்று அங்கே பாவம் செய்யாமல் இல்லற வாழ்க்கையில ஈடுபடாமல் தூய்மையான முறையை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று ஊருக்கு வரும்போது திரும்பி வருகிறார். அன்று பிறந்த பாலகன். உங்களுக்கு 40 வயசாக இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம். அவ்வளவு காலம் நீங்கள் பாவம் செய்திருந்தால் கூட அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்து உங்களை அன்று பிறந்த ஒரு பாலகனாக, பாவியே இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு மனிதனாக உங்களை அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான்னு சொன்னால் இந்த பாக்கியம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அப்படியான பாக்கியத்தை நம்ம அடையக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாக இலைஹி சபீலா. இந்த ஹஜ் என்ற கிரியை வணக்கத்தை செய்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு அது கடமை. யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையிலே நமக்கு அந்த ஹஜ் என்ற அந்த கிரியை வணக்கத்தை செய்வதற்கு ஆசை இருக்கிறது. சில பேர் பார்க்கிறோம், வசதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், இப்பதான் 25 வயசு, இப்பதான் 30 வயசு, நம்ம பிறகு செய்வோம் என்று தள்ளி போடுகிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தள்ளி போடாமல் நீங்கள் அதை செய்வதற்கு முயற்சி எடுங்கள். ஏனென்றால் தள்ளி போடுகிற பொழுது சில நேரங்கள் மௌத்தா போவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? கடமையா இருந்தால் அந்த வணக்கத்தை நீங்க செய்யவில்லை என்றால் அல்லாஹ் வறுமையில விசாரிப்பான். அல்லாஹ் கேட்பானே, உனக்கு வசதி இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, ஏன் நீ செய்யல? நம்ம நினைக்க கூடாது, நம்ம செய்யாட்டி நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. உங்களுக்கு சக்தி இருந்து வசதி இருந்தால் நீங்க தான் செய்யணும். அப்ப அந்த கடமையை நீங்கள் எப்ப அடைகிறீங்களோ அப்ப செய்வதற்கு ஆசைப்பட்டு முயற்சி எடுங்க. பிறகு செய்வோம் என்று மற்ற விஷயங்களுக்கு தள்ளி போடுவதை போன்று இந்த வணக்கத்தை செய்வதற்கு நீங்கள் தள்ளி போடக்கூடாது. இது மிக முக்கியமான வணக்கம். ஆயுளோடு தலைவையாக கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ் செய்யுங்கன்றாங்க. ஒரு பயான்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ் செய்யுங்கன்றாங்க. அப்போது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே வருஷம் செய்யணுமா? அப்போது ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லவில்லை. திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே வருஷம் செய்யணுமா? பதில் சொல்லவில்லை. திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே வருஷம் செய்யணுமா? அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லல. ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு கடமையாகிவிட்டால் உங்களுக்கு தான் கஷ்டம். நான் எதை உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேனோ உங்களுக்கு சக்திக்குட்பட்டு அதை செய்யுங்க. எதை நான் விட்டு உங்களுக்கு தடுக்கிறேனோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க. நான் செய்யுங்க என்றால் நீங்க ஒருத்தரவு செய்யுங்க. அதிகமாக கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அவருடைய நபிமாரிடத்திலே இப்படித்தான் அதிகமாக கேள்வி கேட்டதுனால அவர்கள் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு அறிவுரையா சொல்றாங்க. அப்ப ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சக்தியை தந்தால் நம்ம அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ் என்பது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துக்குள்ள சிறப்புல இந்த துல்ஹஜ் மாதத்துல இந்த ஹஜ் என்ற வணக்கம் மிக சிறப்புக்குரியது. அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்துல அரஃபா தினம் என்பது ஒன்று இருக்கிறது. 9வது நாள் அல் ஹஜ்ஜு அரஃபா. அரஃபா என்று சொன்னால் ஹஜ் என்பதே அரஃபா தான் என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. துல்ஹஜ் 9வது நாள். அந்த துல்ஹஜ் 9 யாரெல்லாம் எந்த ஊர்ல எந்த உலகத்துல எங்க எல்லாம் அடைகிறாங்களோ அந்த துல்ஹஜ் 9வது நாள் அரஃபான்னு பேர் அதுக்கு சொல்லுவாங்க. துல்ஹஜ் 9 யார் நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு யுகஃபிர் சனத்தல் மாலியா வல் பாக்கியா, முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாளும் இந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் தான் இருக்கிறது. அப்ப துல்ஹஜ் இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்புகள் ஒன்றுதான் என்னது? நம்முடைய 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த அரஃபா நோன்பு. அதையும் கண்டிப்பாக பிடிப்பதற்கு நாங்கள் ஆசை வைத்து அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு நோன்பு பிடித்து 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த துல்ஹஜ் 9 அந்த நோன்புல தான் இருக்கிறது. அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தில் எங்களுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு காரியம் இருக்கிறது. என்னென்றால் குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு.
நுசுக்குன்னு சொல்லுவாங்க, அறுத்து பலியிடக்கூடியது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கத்தை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் முந்தி இருந்த எல்லா சமுதாயத்துக்கும் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்துக்கும் இந்த அறுத்து பலியிடக்கூடிய உலுஹியா என்ற ஒரு கடமையையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த உலுஹியா பொறுத்த வரைக்கும் அது எதனால எதுக்கு செய்யறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய பின்னணியே நமக்கு தெரியும். அல்லாஹ் எதற்காக வேண்டி நமக்கு அதை வலியுறுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுபோன்று அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக, அவர்கள் செய்த அந்த தியாகத்தை பாராட்டக்கூடிய வகையில ஒவ்வொரு மக்களும் அந்த குர்பானியை அறுத்து பலியிடுவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு கடமை. யாருக்கு கடமை? ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு கடமை. அல்லது மாட்டுல ஏழில் ஒரு பங்கு சேர்வதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கும் இந்த குர்பான் என்ற வணக்கம் அவர்களுக்கு கடமை. இது சில பேர் என்ன சொல்றான்னு கேட்டா, குர்பானியா அது யாருக்கு கடமைன்னு கேட்டா, யாருக்கு ஜக்காத்து கடமையோ, யாருக்கு ஹஜ் கடமையோ அப்படியான வசதியாளர்களுக்கு தான் இந்த குர்பானியும் கடமை. அதனால ஒரு மாடு வாங்குறதுக்கு, ஒரு ஆடு வாங்குறதுக்கு, அல்லது ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. ஏண்டா நாங்க ஹஜ் செய்யல, நாங்க ஜக்காத்து கொடுக்கிற கடமைகளுக்கு இல்லை, அதனால தேவையில்லை நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு மாட்டுல 7ல ஒன்று சேர முடியுமா? நீங்க செய்யத்தான் ஆகணும். ஜக்காத்து கடமையா ஹஜ் கடமையாண்டெல்லாம் அதுக்கு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. வசதி இருக்கிறதா குர்பான் கொடுப்பதற்கு, அல்லது 7ல ஒன்று சேரதுக்கு வசதி இருக்கிறதா செய்யத்தான். இது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது சுன்னா தானே, இது விரும்பினா செய்யலாம், இது விரும்பும் இல்லையா செய்யாமல் இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. ஒரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. அப்படியான சுன்னத்தான ஒரு விஷயமாக இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. நீங்கள் ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய பின்னாடி சொல்லக்கூடிய சுன்னத்து மாதிரி இல்ல, வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்ற லெவல்ல சொல்லப்பட்டது. எப்படியானது? வசதி இருந்தா செய்யத்தாகணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, யார் இந்த ஹஜ்ஜுடைய பெருநாள் தினத்துக்கு முன்பாக குர்பானியை பலிப்பிராணியை அறுத்தார்களோ அவர்கள் அந்த குர்பானியை நிறைவேற்றியவர்கள் இல்லை, குடும்பத்துக்காக இறைச்சிக்காக அறுத்தவர்களாக ஆவார்கள். இந்த ஹஜ் தொழுகைக்கு பிறகு, பெருநாள் தொழுகைக்கு பிறகு யார் அதை நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தான் சுன்னத்துல் முஸ்லிமீன், அசாப சுன்னத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர். எப்ப ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பான் பிராணியை யார் அறுக்கிறார்களோ அவங்க தான் முஸ்லிம்களுடைய வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களுடைய வழிமுறை என்றான். இந்த குர்பான் கொடுப்பது என்பது முஸ்லிம்களுடைய வழிமுறை. அதை நிறைவேற்றியவர் யார் என்றால் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அந்த பலிப்பிராணியை அறுப்பவர்கள். அதுக்கு முன்னாடி அறுத்தீங்கன்னு சொன்னால் நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க வாங்கி கொடுத்த இறைச்சி போன்று, குடும்பத்துக்கு கொடுத்த நீங்க சமைத்த உணவு போன்றுதான். அது அல்லாஹ்விடத்திலே குர்பானோட வணக்கத்துடைய நன்மை தராது என்று சொன்னவுடன் ஒரு நபித்தோழர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அபி புர்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெருநாள் தொழுகைக்கு வரதுக்கு முன்னாடியே அறுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே நான் அறுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். நான் என்ன செய்யறது? நீங்க இன்னொரு தடவை குர்பானை கொடுங்க, இன்னொரு தடவை அருங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்துல 1 வருடம் பூர்த்தியான ஆடு இல்ல, 1 வருடம் பூர்த்தியான ஆடு இல்ல, என்கிட்ட 6 மாத ஒரு குட்டி அல்லது 1 வருடத்துக்கு குறைவான உள்ள மாதத்துக்குள்ள குட்டி தான் இருக்கு, என்ன செய்யறது? அப்புறம் சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, உங்களுக்கு மட்டும் சலுகை, அந்த 6 மாத குட்டியை நீங்க திரும்ப அருங்க. சாதாரணமா குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு அளவுகோல் இருக்கு. மாடா இருந்தால் 1 வருஷம் பூர்த்தி ஆகணும், மாடா இருந்தால் 2 வருடம் பூர்த்தி ஆகணும், ஆடா இருந்தால் 1 வருஷம் பூர்த்தி ஆகணும். அப்ப அவர் வைத்திருக்கிற ஆட்டுக்கு 1 வருஷம் பூர்த்தி இல்ல, 6 மாத குட்டி தான். ஆனா அந்த 6 மாத குட்டியை குர்பான் கொடுக்க முடியாது, குர்பான் கொடுக்கிற லிஸ்ட்ல அது வராது. ஆனால் அவர் தவறாக செய்துவிட்ட காரணத்தினால அவரிடத்துல வேற ஆடே இல்லை என்பதனால அந்த 6 மாத குட்டியை நீங்க திரும்ப கொடுங்க என்றான். யோசிச்சு பாருங்க,
அது சுன்னத்து, அது தேவையில்லை. ஒரு நஃபீல் என்றா சரி ஏற்கனவே கொடுத்துட்டு அடுத்தீங்க தானே, உங்களோட நியத்துக்கு நன்மை இருக்கு, நீங்க செய்ய தேவையில்லை, பரவாயில்லை விட்டுருங்க, அல்ல நன்மை தருவான் என்று சொல்லணும். அப்படி சொன்னாங்களா? பரவாயில்லை நீங்க திரும்ப அருங்கன்றாங்களே, நீங்க செஞ்சது பிள்ளை திரும்ப செய்யுங்க என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் என்பதை இந்த செய்தியில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஊர்ல இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் வெளியே இருந்தாலும் சரி, இந்த குர்பானியை உலுஹியா கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். அது பிரயாணத்தில் இருந்தால், தொழுகையா இருந்தால் ஜம்மு கஸ்ரு பண்ணுவோம், ஏனால் அது சலுகை. அந்த குர்பானியே அந்த சலுகை இல்லை. நீங்க ஊர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் நீங்க கொடுக்கத்தான் ஓணும் என்றாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் என்பதை நம்ம விளங்க முடியும். இதை எதுக்காக செய்கிறோம், இதுல என்ன இருக்கு அப்படி கேட்டால் ஒரு தியாகம் இருக்கு. என்ன தியாகம்? நம்ம அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். உண்மையிலே ஹஜ் என்றாலும் அதுக்கு ஒரு தியாகம் தான். சல்லி இருந்தா மட்டும் போதுமா? காசு பணத்தில் செலவழிக்கணும். 25 லட்சம் 30 லட்சம் செலவழிக்கணும். குர்பான் கொடுப்பதா இருந்தாலும், ஒரு மாடு கொடுப்பதா இருந்தாலும் 3-4 லட்சம் கொடுக்கணும். அப்ப உங்களுடைய பொருளாதாரம் அங்கே அல்லாஹ்வுக்காக செலவழிக்கப்படுகிறது. அப்ப உங்களிடத்திலிருந்து செலவு போகப்படுகிறது. உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு தியாகம் செய்ய வேண்டிய நிலைக்கு நீங்க மாறுறீங்க. அப்ப அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை பரக்கத்தா தந்திருக்கிறான், அதிகமா தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்றத அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப நாங்க செய்யக்கூடிய வணக்கங்களை பாத்தீங்கன்னா அதிகமாக பொருளாதாரம் உள்ளவர் என்ன செய்வாங்க, நம்ம ஒரு மாட்டுல பங்கு போய் நம்ம குர்பானியை கொடுத்தா போதும் தானே, அவருக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு வசதி இருக்கும், 10 மாடு வாங்க வசதி இருக்கும். ஆனாலும் அவர் என்ன செய்வாருன்னு கேட்டா ஒரு மாட்டுல 40,000 ரூபா 43,000 ரூபா பங்கு சேர்ந்துடுவார். கேட்டா என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன், குர்பானை கொடுக்கணும், ஷேர் பண்ணிட்டேன். அல்லாஹ் தஆலா நீங்க வசதி இருந்தா மாடு கொடுங்க, பங்கு சேருங்கன்னு சொல்லல. உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? அல்லாஹ்க்காக செய்யறது. நீங்க குர்பானியை கொடுத்து நீங்களும் உண்டு பிறருக்கு உண்ண கொடுங்கள், தர்மம் செய்ய சொல்கிறான். அப்ப தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நீங்க விரும்பி கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிகமா பொருளாதாரத்தை தருவான். அதே மாதிரி இன்றைக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய இந்த உலுஹியாவாக இருந்தாலும் சரி, முக்கியமான ஹஜ் என்ற வணக்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்திய அது எப்படி செய்யப்படுகிறது? குறிப்பிட்ட சிலர்கள் தான், குறிப்பிட்ட மக்கள் தான் இஹ்லாஸாக தக்வாவாக அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்கள். அதிகமான பேர் உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் இந்த குர்பானியாக இருந்தாலும் மக்களிடத்திலே பேர் வாங்கணும், மக்கள் நம்மை போல வேண்டும், மக்களிடத்தில் நாங்க கௌரவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அமல்களை செய்து அந்த அமல்களை நாசமாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். விளம்பரத்துக்காக செய்கிறார்கள். விளம்பரம் என்று சொன்னா என்ன? மக்கள் நம்மள ஹாஜி என்று சொல்லணும், நம்மள அல் ஹாஜ் என்று சொல்லணும். பேர் போடுற நேரத்தில் ஆரம்பத்தில் நியாஸ் என்ற ஒரு பேர் இருப்பாரு. அவரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு நியாஸ் நானான்னு சொல்லிட்டா கோவப்படுவாரு. ஹே, நான் லட்சக்கணக்கு காசு கொடுத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நீ நியாஸ் தானா என்ற நியாஸ் ஹாஜின்னு சொல்லு. சில பேர் வாயாலே அப்படி கேட்டு இருக்கிறான். அப்ப நீங்க ஹாஜி என்ற பட்டத்துக்காகத்தான் ஹஜ்ஜுக்கு போனீங்களா? அதுக்கு தான் போறீங்களா? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற போய்விட்டு அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்க்காமல் உலகத்திலே மக்களிடத்திலே நீங்கள் கூலி எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னால், உலகத்திலே மக்களிடத்திலே பேரை எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்கப்படாது. மன் சம்ம அல்லாஹு பிஹி, யார் விளம்பரத்துக்காக ஒரு வணக்கத்தை செய்கிறார்களோ அது மறுமையிலே விளம்பரப்படுத்தப்படும். வமை யுராயி யுராயி அல்லாஹ் பிஹி, யார் பிறர் பார்க்க வருவதற்காக வேண்டி அந்த அமல்களை செய்கிறார்களோ மறுமையிலே பிறருக்கு முன்னால் அது எடுத்து காட்டப்படும். நம்ம செய்கிற வணக்கங்கள் இபாதத்துக்கள் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, தான தர்மமாக இருந்தாலும் சரி, நாம் செய்துவிட்டு அவருடைய கூலியை திருப்தியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களை பாத்தீங்கன்னா இக்ராம் ட்ரெஸ்ஸை போட்டு ஃப்ளைட்ல இருந்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போடுறது. நான் உம்ராவுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லது போறதுக்கு முன்னாடியே நான் உம்ராவுக்கு போறேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செஞ்சுக்குங்க. ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டியது கடமையா? நீங்க தொலை வர்றீங்க, நோம்பு பிடிக்கிறீங்க, சதக்கா குடிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி சொல்லியா செய்றீங்க? அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஏன் நீங்க சொல்லி உங்களுடைய அமல்களை நாசமாக்குறீங்க? காசு கொடுத்து லட்சக்கணக்கான காசு கொடுத்து உங்களுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டு போட்டு அந்த வணக்கத்தை நிறைவேற்ற போறீங்க. போற டைம்ல போயிட்டு இந்த தேவையில்லாத பலாய செஞ்சு அமல்களை நாசமாக்குறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிடத்திலே நான் அதிகமாக பயப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா?
உங்களிடத்தில் அதிகமாக நாம் பயப்படக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் சிறிய இணை வைப்புண்டாங்க. சிறிய சிறுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, சிறிய இணை வைப்பா, சிறிய இணை வைப்பா என்னன்னு கேட்கிறாங்க. சிறிய இணை வைப்புன்னு சொன்னால் அர்ரியா, முகஸ்துதி என்றால் பிறருக்காக நீங்க செய்கிற அமல்களை அலங்கரிக்கிறது. நீங்க செஞ்சுட்டு மற்றவங்க சொல்லி காட்டுறது, மற்றவங்க பார்க்க வேணும், மற்றவங்க புகழணும், மற்றவங்களுக்காக வேண்டிய உங்களோட அமல்களை நீங்க செஞ்சு காட்டுறது என்றாங்க. உண்மையிலே இப்படியான எண்ணம் உள்ளத்தில் இருந்து சொன்னால் நீங்க செய்யக்கூடிய எந்த அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது உங்களிடத்திலே இறையச்சத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. வதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். ஃபைன் ஹைர ஸாதி தக்வா, நீங்கள் தயார் பண்ணக்கூடிய பொருள்களிலேயே மிக சிறந்தது என்ன தெரியுமா? தக்வா, இறையச்சம். இறையச்சத்தை நீங்க தயார் பண்ணுங்க, இறையச்சத்தை நீங்க ரெடி பண்ணுங்க என்றாங்க. இந்த வசனம் எந்த நேரத்தில் அருளப்பட்டதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யமன் பிரதேசத்திலிருந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ஹஜ்ஜுக்கு வர என்பது வணக்கத்தை நிறைவேற்ற வர்றாங்க. ஆனால் வந்து என்ன செய்யறாங்கன்னா மக்களிடத்தில் பிச்சை கேட்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பிடறதுக்கு யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த வசனமே அருளப்பட்டுச்சு. அப்படி ஹஜ்ஜுக்கு வர்றோம்னு சொன்னால் நீங்க வர்றதுக்கான பிரயாண ஏற்பாடு செய்றீங்களா இல்லையா? அங்க போனால் சாப்பிடறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. நீங்க செய்ய போடிய அந்த ஹஜ்ஜை போயிட்டு நீங்க யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு உங்களோட அமல்களை நாசமாக்கி கொள்ளாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போறீங்களா, நீங்க தயார் செய்றீங்க பொருள்கள், அதுல மிக முக்கியமானது தக்வா தயார் செய்யுங்க. நீங்கள் அடுத்து பலியிடக்கூடிய பிராணியுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடையாது. ஏனாலு தக்வா மின்கும், உங்களிடத்துல இருக்கிற தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடையும். நீங்க கொடுக்கிற குர்பானுடைய மாடு எவ்வளவு பெருசு என்பதல்ல, எவ்வளவு விலை என்பதல்ல, கொடுக்கிற நோக்கம் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக தக்வா தான் அல்லாஹ் இடத்துல சென்றடையும். அப்ப நாம இந்த அமல்கள் செய்கிறோம் என்றால், கடமைகள் செய்கிறோம் என்றால் மக்கள் நம்மை பார்த்து புகழணும் பேசணும் என்பதல்ல. நாம் செய்கிறது செலவழிக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ் நமக்கு கூலி தர வேண்டும் என்ற அந்த நன்மையான நோக்கத்தோடு இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு நாம் செய்கிற எல்லா அமல்களையும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்கள் எல்லாவற்றையும் இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த மாசம் மட்டுமல்ல, எப்பவே இருந்தாலும் சரி, எந்த வணக்கத்தை நீங்கள் குறிப்பாக தொழுகை நிறைவேற்றினாலும் சரி, இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வணக்கம் என்று அதை திருப்தியை கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து நாம் செய்தால்தான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற விஷயத்தை கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலுஹியா பொறுத்த வரைக்கும் அதனுடைய பின்னணி நோக்கம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாண்டு காலங்கள் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலியான ஒரு பிள்ளையை தான் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தள்ளாத வயதிலே அவருக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான். குழந்தை கிடைத்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளையும் தாயையும் நீங்க காபத்துல்லாவில் வச்சுட்டு வாங்க. அப்போ பல்லாண்டு காலத்துக்கு பிறகு கிடைத்த அந்த பிள்ளையை விட்டு பிரிகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பிள்ளை தாயோடு அங்கு வளர்ந்து ஓடி ஆடி திரியக்கூடிய அந்த பருவத்தை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரவிலே கனவிலே காட்டப்படுகிறது, தன்னுடைய மகனை அறுப்பது போன்று. தன்னுடைய மகனை அறுப்பதென்றால் நபிமார்களுக்கு காட்டப்படக்கூடியது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய வகை. அந்த அடிப்படையிலே தன்னுடைய மகனை தேடி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வந்து சொல்கிறார், மகனே நான் உங்களை கனவிலே அறுப்பதாக கனவு கண்டேன், என்ன செய்ய, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதுக்கு நான் கட்டுப்படுறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் பொறுமைசாலியாக இருப்பேன் என்று தன்னுடைய மகன் சொன்னார். அப்போது மகனை அறுப்பதற்காக கீழே கடத்துகிறார்கள் இரண்டு பேரும். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இப்ராஹிமே உங்களுக்கு நான் சொன்ன கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், கது சத்தக்த ருயா, அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நீங்க இதுக்கு பகரமாக கொம்புள்ள ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னார்கள். அதை பின்வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வழிமுறையா ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான். பின்வரக்கூடிய மக்களுக்கு இந்த சம்பவத்தை நாங்க அப்படியே
வழிமுறையாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான், நினைவுபடுத்துவதற்குத்தான் இது போன்ற தியாகத்தை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பவும் செய்வோம் என்று அல்லாஹ்விடத்தில் எடுக்கக்கூடிய ஒரு உறுதி பிரமாணம் மாதிரிதான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று நாங்களும் கட்டுப்பட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த நினைவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இந்த உலுகியா என்ற வணக்கம் அதனுடைய பின்னணி இருக்கிறது. இந்த உலுகியாவை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில நிபந்தனைகளை சொல்கிறார்கள். யாரு உலுகியாவை கொடுக்கிறதுக்கு ஆசை வைத்திருக்கிறார்களோ, நியத்து வைத்திருக்கிறார்களோ, துல்ஹஜ்ஜுடைய பிறை முதலாவது பிறை கண்டதில் இருந்து, துல்ஹஜ் பிறை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கப்படுகிறது. பிறை பார்க்கின்றது, பிறை தெரிந்தால் அன்று இரவிலிருந்து அல்லது பூர்த்தி செய்யப்பட்டால் அடுத்த நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் நாளில் இருந்து பிராணி அறுக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடியையோ அதுபோல் நகத்தையோ வெட்டக்கூடாது. பிராணி அறுத்த பிறகுதான் அவங்க முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சின்ன ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடு. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தியாகத்தை செய்வதற்கு இன்னொரு தியாகத்தை சொல்லுகிறான். என்ன? உங்களுடைய முடியை 10 நாளைக்கு நீங்க வெட்டக்கூடாது, 10 நாளைக்கு நகத்தை வெட்டக்கூடாது. இது என்ன லாஜிக் இருக்கு? இது எதுக்கு சம்பந்தமே இல்லையே, இதெல்லாம் என்னப்பா ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கலாம். குர்பானை கொடுப்பதற்கும் நகத்தை முடியை வெட்டக்கூடாது என்பதற்கு சம்பந்தம் இருக்கா? உண்மையிலே சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க செய்வோம். நம்ம தொழுகையில ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், நிற்கிறோம், இதெல்லாம் சம்பந்தம் இருக்கா? எதுக்காக செய்கிறோம்? அது காரணம் தர்றோமா? நோம்பு பிடிக்கிறோம், ஏன் நோம்பு பிடிக்கிறோம்? ஏன் இதெல்லாம் தவாப் செய்கிறோம், சகஜ் செய்கிறோம், என்ன இதெல்லாம் என்ன? இந்த காரணம் தேடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, அது செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப குர்பானியை அறுப்பதற்கு ஆசை உள்ளவர்கள் துல்ஹஜ் ஒன்றிலிருந்து என்ன செய்யலாம்? அவங்க இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். நகத்தையோ முடிய வெட்டக்கூடாது. அது போன்று ஒருவருக்கு ஆசை இல்லாமல் இருந்துச்சு, துல்ஹஜ் 3ஆவதுலையோ 5ஆவதுலையோ அவருக்கு வசதி கிடைக்குது. அப்போ என்ன செய்யலாம்? எப்போ அவருக்கு வசதி கிடைக்குதோ அப்பையிலிருந்து என்ன செய்யணும்? அவர் இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். நேரத்தோட ஆசை உள்ளவங்க நேரத்தோட என்ன செய்யணும்? இந்த சட்ட விஷயங்களை கடைபிடித்தோன்னு சொன்னால் அந்த குர்பானி என்ற விஷயத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்போம். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஜமாத் சார்பாகவும் இந்த கூட்டு குர்பானிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாட்டுடைய ஒரு பங்கு 43,000 ரூபாய். விரும்பினவர்கள் அந்த கூட்டு குர்பானில் சேரலாம். இன்ஷா அல்லாஹ் கூட்டு குர்பானில் சரி முனிமார் சகோதரர்கள் சேர்ந்து உங்களுடைய அந்த தியாகத்தை செய்யக்கூடிய மக்களாக மாறி அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.